ஹாய் மக்களே, வெல்கம் டு பிரியா டாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஆண்களோட உடல் வலிமை, மன வலிமை, உற்சாகம், உடல் சக்தி, எதையெல்லாம் நம்ம குதிரபலம் அப்படின்னு சொல்கிறோமோ அதை பற்றிய இயற்கையான உணவு, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்க்கலான்னு வந்திருக்கேன். இது எந்த ஒரு மருந்து விளம்பரமும் இல்ல, யாருக்கும் தவறான எதிர்பார்ப்பை உருவாக்குறதுக்கு கூட இல்ல. இது உடலை இயற்கையான வழியில வலுப்படுத்துற ஒரு வழி. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம். ஆண்களுக்கு குதிரை பலம் எப்படி இயற்கையான வழியில நம்ம வர வைக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான அற்புதமான ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க வீடியோக்கள் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆண்களுக்கு குதிரை பலம்னா உண்மையிலேயே என்ன தெரியுமா? உடல் சக்தி அதிகம் இருக்கிறது, வேலை செய்யற சக்தி, தளர்ச்சி இல்லாம இருக்கிற திறன், நரம்பு வலிமை, ரத்த ஓட்டம் சரியா இருக்கிறது, ஹார்மோன் பேலன்ஸ், அதாவது டெஸ்டோஸ்டரான் லெவல், மனதின் தைரியம், நம்பிக்கை, இது எல்லாமே சேர்ந்தது தாங்க இந்த குதிரை பலம். ஆண்களுக்கு பலம் குறைவதற்கான காரணங்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். குறைந்த தூக்கம், அதிக உடல் எடை, ரத்த ஓட்டம் குறைவு, அதிக சர்க்கரை உபயோகம், ஜங்க் உணவுக்கு அடிமையாகிறது, மன அழுத்தம் அதிகரிக்கிறது, ஸ்மார்ட் போனுக்கு அடிமையா இருக்கிறது, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் போன்ற பழக்கங்கள், வைட்டமின் டி, வைட்டமின் B12, ஜிங்க் போன்ற வைட்டமின்கள் குறைவு. இந்த காரணங்களால ஆண்களுக்கு பலம் குறையுதுங்க. ஆண்களோட பலத்தை பெறதுக்கான இயற்கை உணவுகள் என்னென்னு இப்ப நம்ம பார்க்கலாம். கருப்பு உளுந்து ஆண்களோட வல்லமைக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு உணவு. நரம்பு வலிமையை அதிகப்படுத்துது, உடல் சூட்டை சமநிலைப்படுத்துது, டெஸ்டோஸ்டரானுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. உளுந்து களி, உளுந்து தோசை, உளுந்து லட்டு வாரம் 3 நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா பலம் திருப்பி பெற முடியும். அடுத்தது வெந்தயம், உடல் சோம்பலை குறைக்குது, டெஸ்டோஸ்டரானை உயர்த்துது. சோக்குடு மேதி சீட்ஸ், அதாவது ஊற வச்ச வெந்தயத்தை நம்ம டெய்லி காலைல 1 ஸ்பூன் சாப்பிட்றதால பலம் ரெட்டிப்பா கிடைக்குங்க. பனங்கற்கண்டு, பாசிப்பருப்பு பாயாசம் உடல் உற்சாகத்தை அதிகப்படுத்துது, நரம்புகளை பலம் பெற செய்யுது, ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. நாட்டு முட்டை, இதுல வைட்டமின் B12, ஜிங்க், புரோட்டீன், இது எல்லாமே இருக்கிறதால ஆண்கள் சக்திக்கு ரொம்பவே தேவையான ஒரு உணவுன்னு சொல்லலாம். தினமும் ஒரு முட்டை போதுமானது. அடுத்தது மாதுளை, ரத்த ஓட்டம் பெரிதா அதிகரிக்குங்க, உடல் உற்சாகம் அதிகரிக்கும், ஸ்டாமினா அதிகமாகும். பேரிச்சம்பழம், அதாவது டேட், ரத்த ஓட்டத்தை ஸ்ட்ராங் ஆக்குது, பாலியல் சக்தியை அதிகரிக்குது. இரவுல 3-4 டேட்ஸ் போதுமானது. கருப்பு எள் ஆண்களோட நரம்பு நலனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஹார்மோனை பேலன்ஸா வச்சுக்குது. பிளாக் செசமே லட்டு ரொம்பவே நல்லதுங்க. கருப்பு எள்ளுல செய்யற லட்டு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. அடுத்தது வால்நட், இது ஸ்பெர்ம் கவுண்ட் மற்றும் மார்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணுது, மூளை செயல்பாட்டை அதிகரிக்குது. முருங்கைக்காய் மற்றும் முருங்கைக்கீரை, நம்ம நாட்டுல ஆண்கள் வலிமைக்கு நம்பர் 1 ஃபுட்னா அது இந்த முருங்கைக்காய் மற்றும் முருங்கைக்கீரை தான். ஆண்களோட ஹார்மோனுக்கு பெஸ்ட் பூஸ்டர்னு சொல்லலாம். முருங்கை சாறு, கீரை வறுவல், சாம்பார் எல்லாம் இது போடுறதால ரொம்பவே நல்ல பொருத்தம் ஏற்படுங்க. வாழைப்பழம், வேர்க்கடலை, வாழைப்பழம், பீனட் பட்டர், ஜிம் லெவல் எனர்ஜிங்க, இது ஸ்டெமினாவை உடனே உயர்த்துது. இஞ்சி மற்றும் தேன் ரத்த ஓட்டத்தை தூண்டுது, மன உற்சாகம் அதிகரிக்கும், உடல் தளர்ச்சியை குறைக்குது. அடுத்தது பூண்டு, ஹார்ட் மற்றும் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, ரத்தத்தை மெல்லியமாக்கி ஆண்களுக்கு சக்தியை தருது. அடுத்தது அத்திப்பழம், ஆண்கள் வலிமைக்கு பழங்கால மருத்துவம் சொன்ன சிறந்த உணவுனா அது இந்த அத்திப்பழம் தான். அடுத்தது தர்பூசணி, சிட்ருலைன் அப்படின்ற இயற்கை ரசாயனம் ரத்த நாளை ரிலாக்ஸ் பண்ணுங்க, நேச்சுரல் வயக்ரான்னு இதை சொல்லுவாங்க. அடுத்தது கொள்ளு, உடல் கொழுப்பை எரிக்கும், உடலை லைட்டா இருக்க உதவியா இருக்கு. பால் மற்றும் மஞ்சள், நல்ல தூக்கம் வரும், ஹார்மோனை பேலன்சிங்கா வச்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மிளகு மற்றும் தேன், இது இம்யூனை அதிகப்படுத்தி எனர்ஜி பூஸ்டர் மாதிரி வேலை பார்க்குது, ஆண்களுக்கு நல்ல ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுது. வாழைத்தண்டு, இது நார்ச்சத்து ஃபுட்டுன்னு சொல்லலாம். பெண்குறி, அதாவது பெல்விக் ரீஜன், ரத்த ஓட்டம் நன்றா இருக்க உதவியா இருக்கு, உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்ணுது. ஆண்களுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் என்ன தெரியுமா? வைட்டமின் டி, காலையில வெயில்ல 20 நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா இந்த வைட்டமின் டி நமக்கு கிடைக்குது. வைட்டமின் B12 முட்டை மற்றும் பால்ல இருந்து நமக்கு இது கிடைக்கும். அடுத்தது ஜிங்க், வேர்க்கடலை, எள் பருப்புல இருந்து நமக்கு இது கிடைக்குது. மெக்னீசியம், கீரைகள்ல இருந்து இது நமக்கு கிடைக்குது. ஒமேகா 3 வால்நட் மற்றும் பாதாம்ல இருந்து கிடைக்குதுங்க. அயன், சிறுகீரை, முருங்கைக்கீரையில இருந்து கிடைக்குது. புரோட்டீன், சுண்டல் மற்றும் பருப்பு, முட்டைகள்ல இருந்து இந்த புரோட்டீன் கிடைக்குதுங்க. நம்ம உடல் பலம் பெறதுக்கு வெறும் உணவுகள் மட்டும் போதாது, நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வரணும். நாள் ஒன்றுக்கு 30 நிமிஷம் எக்ஸசைஸ் செய்யணும், 7 மணி நேரம் தூக்கம் கட்டாயமா தேவைங்க. அதிக சர்க்கரை உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். தினமும் 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். யோகாசனம், பிராணாயாமா, கபாலபதி, வஜ்ராசனம் போன்ற யோகாசனங்களை ரெகுலரா பண்ணணும். ஆல்கஹால் மற்றும் ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்றது நல்லது. அதிகமா மொபைல் பாக்குறத தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆண்களோட சக்தியை அதிகரிக்க சில வீட்டு மருந்துகள் இருக்கு, அது என்ன தெரியுமா? கருப்பு உளுந்தங்களி, பால் மற்றும் பேரிச்சம்பழம், இஞ்சி கூட தேன் சேர்த்து சாப்பிடலாம். பூண்டு 2 பற்கள் டெய்லி காலையில சாப்பிடலாம். பனானாவோட பீனட் பட்டர் ஷேக் சாப்பிடலாம். முருங்கைக்கீரை சூப் குடிக்கலாம். இது எல்லாமே ஆண் பலத்தை அதிகரிக்கிறதுக்கான உணவுகள். நம்ம அவாய்ட் செய்ய வேண்டிய சில பழக்கங்கள் இருக்கு, அது என்னென்ன தெரியுமா?
அதிக எண்ணெயை எடுத்துக்கக்கூடாது, குளிர்பானம் அதிகமாக குடிக்கக்கூடாது, பேக்கரி ஐட்டம்ஸை தவிர்க்கிறது நல்லதுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு ஸ்நாக் அதிகமாக எடுத்துக்கிற பழக்கம் இருக்குது. முக்கியமாக சிப்ஸ் இந்த மாதிரியான உணவுகளை இதை அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்க்கணும். டூ மச் ஆஃப் ரெட் மீட், அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்க்கணும். நிறைய சுகர் எடுத்துக்கக்கூடாது. ஆல்கஹால், ஸ்மோக் பண்ணுற பழக்கங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆண்களுக்கு குதிரை பலம் அப்படின்னா அது எந்த மருந்தும் தராதுங்க. சரியான உணவு, சரியான வாழ்க்கை முறை, சரியான மனநிலை, இதுதான் முடிவில் உண்மையான வலிமையை தருது. இது தனியாக பண்ணினாலும் பலன் வரும், சேர்த்து பின்பற்றினா இன்னும் வேகமாக வரும். ஸோ பாய்ஸ், குதிரை பலம் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த உணவை சாப்பிட போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.